நானு சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டு வரல ஒரு பெண்ணுக்கு. ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் வந்தேன். இன்னைக்கு தானே சொன்னீங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இததான் சார் நானே இல்ல சார் இந்த கருத்து சார் இந்த கருத்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப சொல்றேன் சார். அன்னைக்கு சார் சொல்ற கேளுங்க சார். கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார் நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்றேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்திலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க. அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி போட்டதுதான். அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இதுல அது ரியாக்ட் பண்ணிருச்சு, எல்லாமே மாறி போச்சு. இவ்வளவு சொல்றீங்களா? நான் பல உண்மைகள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் என்கிட்ட என்னென்ன பேசிப்பாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கூல் சுரேஷ் தேவைப்பட்டான். எவ்வளவு பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த மன்சூர் அலிகான் கூட திரும்பி ஒரு பதிலுக்கு கூல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து மலையாளத்திலையும் கேரளாலையும் தெலுங்குலையும் ஆந்திராலையும் எல்லா இடத்துலயும் போட்டு பப்ளிசிட்டி தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா? அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார். வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்க கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டா பிறந்துட்டேன்னு வச்சுக்கங்க. புரியுதுங்களா? இந்த படத்துல அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்ப கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்பவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு